இருப்பினும் பார்க்கலாம் விசாரணைகள் இடம்பெறுகின்றது. சுரேஷ் சலே சம்பந்தமான விசாரணைகள் எல்லாம் மும்முரமாக இடம்பெறுகிறது. ஏப்ரல் 22ஆம் தேதி வழக்கு விசாரணை இடம்பெறவிருக்கின்றது. ஏப்ரல் 21 7 வருட நிறைவு. ஏப்ரல் 22 சுரேஷ் சலே நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படவிருக்கின்றார். நாம அந்த இடத்துக்கு செல்வோம். அப்பொழுது எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சுரேஷ் சலே சம்பந்தமான விசாரணைகள், இத்தனை நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் எந்த கட்டத்திலே இருந்திருக்கின்றது, என்னென்ன விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது குறித்து ஏப்ரல் 22ஆம் தேதி எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே பொறுமை காப்போம். இதுவரை எங்களுக்கு கிடைத்த தகவல்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் வெளிப்படுத்தி வருகின்றோம். ஏப்ரல் 21 வரை இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக கிடைக்கின்ற புதிய ஒவ்வொரு தகவல்களையும் உங்களுக்கு எங்களுடைய அடுத்தடுத்த இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக வெளிப்படுத்த நாம் தயாராகவே இருக்கின்றோம். இதற்காக ஜமீல் முகமது 2018 விசாரணைகள் நடத்தப்பட விடாமல் காப்பாற்றப்பட்டார். அவருடைய அடுத்தடுத்த பிளான்களை எல்லாம், திட்டங்களை அவருக்கு செய்வதற்கு யார் பின்னணியில் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள்? சுரேஷ் சலே உண்மையாகவே ஜமீல் முகமதை தெய்வலைக்கு அழைத்து அந்த நபரை காப்பாற்ற சுரேஷ் சலே முயற்சித்தாரா? அசாத் மௌலானா சொன்னது உண்மையா பொய்யா என்பது குறித்து பல கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் முறையாக விசாரித்து உண்மைகள் வெளிவரும் பட்சத்திலே நிச்சயமாக சுரேஷ் சலே ஏற்கனவே உள்ளே சுரேஷ் சலேவினுடைய வாயிலே பெரிய திமிங்கலம் அதை பிடிக்க இலகுவாக இருக்கும். பலர் பதற்றத்தில் இருக்கின்றார்கள், பயத்தில் நடுநடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வெவ்வேறு குற்றச்சாட்டுகளை அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைக்கிறார்கள். காரணம் என்ன? உண்மைகள் வெளிவரப்போகின்றது, நாட்கள் நெருங்குகின்றது. பலருக்கு அடிவயிறு கலங்க தொடங்கி இருக்கின்றது. பல பிரச்சனை இவர்களுக்கெல்லாம் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாது தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தரப்பு, யார் அந்த தரப்பு என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் உரிய விசாரணைகளூடாக முழுமையான உத்தியோகபூர்வ அறிக்கைகளுக்கு பின்னர் நாங்கள் அந்த தரப்பை பற்றி இன்னும் பேசலாம். தொடர்ந்தும் லங்காசியோடு இணைந்திருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக என்னென்ன நடக்க வேண்டும், என்னென்ன விசாரணைகள் எந்த வகையில் நடக்க வேண்டும், இது நீதி கிடைக்குமா இல்லையா, இந்த அரசாங்கத்தின் இடம்பெறுகின்றது விசாரணை கட்டங்கள் சரியாக நடக்கின்றதா என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். அதே போல ஆனந்த விஜயபால் அமைச்சர் நேற்று தினம் மிக முக்கியமான ஒரு விடயத்தினை, மற்றொரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த முக்கியமான விடயத்தோடு அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றும் பார்த்துவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம். විවිධ අය විවිධ ප්‍රකාශ කරනවා. අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව